திருச்சிற்றம்பலம். சுந்தர மகாதேவி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு அடியேனுடைய அன்பான வணக்கங்கள். நம்ம தொடர்ந்து மதுரை திருவிளையாடல் புராணத்தை பற்றி சிந்தித்து கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு 15வது திருவிளையாடல், சங்க பலகை கொடுத்த திருவிளையாடல். இந்த திருவிளையாடலை நாம் சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம். முன்னொரு காலத்துல சங்க மண்டபம் ஒன்றுல எல்லா புலவர்களும் வீற்றிருந்தார்கள். பெரிய அற்புதமான பாடல்களை எல்லாம் ஏற்றக்கூடிய கபிலர், நக்கீரர், பரணர் போன்ற எல்லா புலவர்களும் வீற்றிருந்தார்கள். அவர்களெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு ஆசனத்திலே, ஒரு இருக்கையிலே அமர வேண்டும் என்று நினைத்தார்கள். அப்பேற்பட்டு ஒரு சிறப்பான பலகையை, ஆசனத்தை கொடுக்கக்கூடியவர் சிவபெருமானே, சொக்கநாத பெருமானே என்பதை உணர்ந்து ஆலயத்துக்குள்ள சென்று நக்கீரர், கபிலர் போன்ற புலவர்கள் எல்லோரும் சொக்கநாத பெருமானிடத்திலே வேண்டினார்கள். பெருமானே, நாங்கள் அமர்வதற்கு ஒரு சிறந்த இருக்கையை நீங்கள் தான் தந்து அருள வேண்டும் என்று வேண்டினார்கள். அப்போ சொக்கநாத பெருமானும் ஒரு சதுர வடிவிலான, ஒரு முழம் அளவிலான, ஒருவர் மட்டுமே அமரக்கூடிய ஒரு இருக்கைய கொடுக்குறார். இந்த இருக்கையை பார்த்த உடனே எல்லா புலவர்களும் அப்படி பாக்குறாங்க, ஒருத்தர் பாக்குறாங்க. என்னடா இது, நம்ம இத்தனை பேர் இருக்கோம், ஆனா இந்த இருக்கையானது ஒரு முழம் அளவில் தான் இருக்கிறது, ஒருவர் மட்டுமே அமரும்படியாக இந்த இருக்கை இருக்கிறதே அப்படின்னு சொல்லி எல்லோரும் மனசுலே கொஞ்சம் கலக்கத்தோடு இருந்தார்கள். அப்போ ஒரு அசரீரி ஒலி கேட்டுச்சு. புலவர்களே, அறம், பொருள், இன்பம், வீடு போன்ற 4 பொருள்களையும் நன்கு உணர்ந்து முத்தமிழால் ஆன நூல் தொகுதிகளையெல்லாம் கற்று உணர்ந்த புலவர்களுக்கு இந்த சங்க பலகை இடம் கொடுக்கும், இந்த ஞான பலகை அவர்கள் அமரும் பொழுது வளரும் அப்படின்னு சொல்லி அந்த அசரீரி ஒலி கேட்டது. இப்போ எல்லாரும் அந்த சங்க மண்டபம் ஒன்றிலே அந்த சங்க பலகையை வைத்தார்கள். முதலாவதாக நக்கீரர் பெருமான் அதில் ஏறி அமர்ந்தார். அவர் அமர்ந்த உடனே அந்த சங்க பலகையானது கொஞ்சம் வளர்ந்துதான். அதுக்கப்புறம் கபிலர் வந்து அமர்ந்தார். அவர் வந்த உடனே அந்த சங்க பலகை இன்னும் கொஞ்சம் வளர்ந்தது. அடுத்து பரணர் வந்து அமர்ந்தார். அவர் அமர்ந்த உடனே அந்த சங்க பலகையானது மேலும் வளர்ந்து இன்னொருவர் அமர்வதற்கு இடம் கொடுத்தது. இப்படியே அங்கு ஒரு 48 புலவர்கள் அமர்ந்து அந்த சங்க மண்டப ஒன்றிலே சங்க புலவராக வீற்றிருந்தார்கள். புலமை மிக்க அந்த சான்றோர்கள் அத்துணை பேரும் நல்ல நல்ல கவிதைகள், மிகச்சிறந்த நூல்களை எல்லாம் ஏற்றி அந்த சங்க மண்டபத்திலே வைத்தார்களாம். அது வச்சாங்களா, அந்த சங்க மண்டபத்துல அந்த நூல்களை வைக்க அந்த நூல்களானது, அந்த ஏடுகளானது அப்படி வானத்தை தொடும் அளவுக்கு வானுளவாக உயர்ந்து இருந்ததாம். இப்போ சங்க புலவர்கள்லாம் பாக்குறாங்க, இதுல சிறந்தவற்றை வைத்து கொண்டு சிறப்பில்லாததை நீக்கணும், இதை எப்படி தேர்வு செய்யுது, இதை எப்படி தொகுக்கிறது, எல்லாம் அவங்களுக்குள்ள மாறுபட்டு இருக்கிறாங்க, என்ன செய்யறதுனே தெரியல. அப்படிப்பட்ட ஒரு நிலையில சிவபெருமானே, சொக்கநாத பெருமானே ஒரு புலவர் வடிவத்திலே வந்தார். புலவர் வடிவத்திலே வந்து எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி போன்ற தொகை நூல்களை இயற்றும் வல்லமை உடைய புலவர்களே, ஏன் நீங்கள் எல்லோரும் வருத்தத்தோடு இருக்கிறீர்கள் என்று சொக்கநாத பெருமான் ஒரு புலவர் வடிவத்திலே வந்து கேட்கிறார். அப்போ எல்லாரும் சொல்றாங்க, சங்க மண்டபத்திலே நாங்கள் இயற்றிய அந்த நூல்களானது வானத்தை தொடும் அளவுக்கு உயர்ந்து இருக்கிறது, இதுல எதை தேர்வு செய்யறது, இதை எப்படி தொகுக்கிறதுனே எங்களுக்கு தெரியல, ஒருவேளை நீங்க எங்களுக்கு தொகுத்து கொடுத்தீங்கன்னா 48 புலவர்களோடு நீங்களும் ஒரு 49வது புலவராக சங்க புலவர் அவையிலே வீற்றிருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல, சிவபெருமானும் சரின்னு சொல்லிட்டார். ஒரு கணப்பொழுதுல, ஒரு நொடி பொழுதுல அத்துணையும் தொகுத்து கொடுத்தார். ஏன்னா அவர் எப்பேற்பட்ட ஒரு சொக்கநாத பெருமானாச்சே, அவருக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம். இமை பொழுதுல இலக்கண விதிப்படி அந்த நூல்களை எல்லாம் தொகுத்து கொடுத்துட்டார். எல்லா புலவர்களுக்கும் ஆச்சரியம், இவர் சாதாரண புலவரே இல்லை, இவர் வந்து சொக்கநாத பெருமான் தான், இவர் சாதாரண மனிதரே இல்லை என்று எல்லோரும் புகழ்ந்தார்கள். அவரும் ஒரு 49வது புலவராக அந்த சங்க புலவர் அவையிலே சொக்கநாத பெருமான் வீற்றிருந்தார். தமிழ் சங்கத்திலே அந்த தமிழ் புலவர்கள் அத்துணை பேரும் தமிழை ஆராய்ந்து கொண்டிருந்த வேளையிலே அகப்பொருள் இலக்கணம் பற்றி அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம், அதனுடைய பொருள் அறியாமல் எல்லோரும் தவித்து கொண்டிருந்தார்கள். அப்போ அந்த சொக்கநாத பெருமான், புலவராக இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமான் அன்பின் 5 சொல்லி ஒரு அகப்பொருள் நூலை இயற்றி அதை இந்த அகப்பொருள் நூலுக்கு எளிமையாக ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார் பெருமான். எளிமையான அழகிய தமிழிலே பெருமான் விளக்கி சொல்றார்.
அப்போ அந்த அவையிலே நக்கீரர் பார்த்துட்டு அவர் கொஞ்சம் பொறாமையால இதை அணு இலக்கணத்துக்கு ஒப்பிட்டு இது சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்ற. உடனே அங்க இருக்கக்கூடிய புலவர்கள்லாம் சொல்றாங்க, நீங்க இவருடைய ஐயம் தீரும் பொருட்டு விலக்கி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவும், உடனே நக்கீரர் சொன்னார், குற்றம்னா குற்றம் தான் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த இடத்துல ஒரு அசரீரி ஒலி கேக்குது. அப்போ வானத்துல இருந்து ஒரு அசரீரி ஒலி கேக்குது. அறிவில் சிறந்த நக்கீரனே, உன்னுடைய ஐயத்தை போக்குவதற்காக தான் சொக்கநாத பெருமானே உன் போன்ற புலவனாக இருக்கிறார், உன்னுடைய அறிவினத்தை விடுக அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஆச்சரியம். அங்க அத்துணை புலவர்களும் பார்த்து வியந்தார்கள். இந்த வானத்துல இருந்து கேட்ட அந்த அசரீரியை கேட்ட உடனே எல்லோரும் கையெடுத்து கும்பிடும் முன்னரே உடனே நக்கீரர் பணிஞ்சிட்டார். நக்கீரர் பெருமான் உடனே அடிபணிந்து, பெருமானே என்னை மன்னித்து விடுங்கள், தெரியாமல் பிழை செய்து விட்டேன் என்று பணிந்தார். அங்க இருக்கக்கூடிய அத்துணை பேரும் வணங்கினார்கள். பெருமான் அகப்பொருள் இலக்கணத்திற்கு அருமையானதொரு விளக்கத்தை கொடுத்தார். என்னுடைய சிறப்பு பெயர் மதுரை பேர் ஆளவாயான் என்று சொல்லி அந்த புலவராக இருந்த சொக்கநாத பெருமான் மறைந்து விட்டார். அவர் இயற்றிய அந்த தமிழ் இறையனால் அகப்பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருள் அதிகார நூல் நமக்கு இன்னைக்கு கிடைத்திருக்கிறது. திருச்சிற்றம்பலம்.